சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகம் படம் பார்த்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், வாக்கு எண்ணும் மையத்தில் ஜனநாயகம் படம் பார்த்தவர் யார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடந்து முடிந்தது. 234 தொகுதிகளும் மக்கள் ஆர்வத்துடன் திரண்டு வந்து வாக்களித்தனர். விறுவிறுப்பாக நடந்த இந்த வாக்குப்பதிவு முடிவில் தேர்தல் வரலாற்று வரலாறு கடந்த 85% வாக்குகள் பதிவாகின வாக்குகள் தமிழகம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டன. ஓட்டு பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஆகியவை பலத்த பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்தன. இந்த இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் பிரதிநிதி முன்னிலையில் அதிகாரிகள் அந்த அறைகளை பூட்டி சீல் வைத்து அந்த வாக்குப்பதிவு வைக்கப்பட்டுள்ள மையங்களுக்கு இடங்களுக்கு தகுந்தபடி 3-4 அடுக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டது. 24 மணி நேரம் சுழற்சி முறையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தின் கட்டுப்பாட்டு அறையில் சட்டவிரோதமாக ஜனநாயகம் படம் பார்த்த சிசிடிவி மெயின்டெனன்ஸ் ஊழியர் யுவராஜ் என்பவர் கைது செய்யப்படுகிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்து ஜனநாயகம் படம் பார்த்த அவரை சமூக வலைதளம் பதிவிருந்த நிலையில் ஒப்பந்த ஊழியரான அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ஜனநாயகன் படத்தை வெளியிட்ட ஏற்கனவே அந்த எடிட்டர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த தற்போது அந்த படத்தை சமூக வலைதளத்தில் பார்த்ததோடு மட்டுமல்ல சமூக வலைதளத்தில் பதிவு செய்த தற்போது ஒப்பந்த ஊழியரான யுவராஜ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாக்கின் மையத்தில் இது போன்ற ஒரு செயலானது நடைபெற்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. ராணிமேரி கல்லூரி, அதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 3 மையங்களில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 4 அடுக்கு பாதுகாப்புகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அந்த பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளதை கண்காணிக்கும் அறையில் வைத்து மாநகராட்சி ஒப்பந்த அடிப்படை வேலை பார்த்து வந்துள்ள யுவராஜ் என்பவர் ஜனநாயகன் படத்தினை பார்த்துள்ளது தற்போதைய ஒரு பெரும் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. சிசிடிவி கண்காணிப்பு என்பது அந்த வாக்கு பெட்டிகளுடைய பாதுகாப்பிற்காக வைக்கப்படுகின்ற ஒரு சூழலில் அதனையும் மீறி அங்கு சர்வசாதாரணமாக படத்தினை பார்த்து கொண்டு ஒரு கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.